வாழ்க்கையை மாற்றும் 52 பழக்கங்கள். ஒவ்வொரு வாரமும் ஒரு புதிய டிப்ஸ். ஹாப்பியஸ்ட் ஹெல்த் பக்கத்தில் மட்டுமே. உங்கள் அன்றாட வாழ்க்கையில் இந்த எளிய மாற்றங்களை செய்து பாருங்கள். ஒரே வருடத்தில் உங்கள் ஆரோக்கியம் மேம்படுவதை நீங்களே உணர்வீர்கள். எளிய பயிற்சிகள் மூலம் முழங்கால்களை வலுப்படுத்துக. முழங்கால் வலி வந்துவிட்டால் அசைவே இருக்கக்கூடாது என்று அர்த்தமல்ல. மூட்டுகளுக்கு அழுத்தம் கொடுக்காமல் அவற்றை வலுப்படுத்த உதவும் 8 எளிய பயிற்சிகள் இங்கே உள்ளன. இதில் ஏதேனும் 4 அல்லது 5 பயிற்சிகளை தேர்ந்தெடுத்து தினமும் செய்து வரலாம். ஆரம்பத்தில் ஒவ்வொரு பயிற்சியையும் 12 முறை வீதம் 3 சுற்றுகள் செய்யலாம். உங்கள் வசதிக்கேற்ப இதை அதிகரித்தோ குறைத்தோ செய்து கொள்ளலாம். பயிற்சியின் போது முழங்காலில் வழக்கத்திற்கு மாறாக அதிக வலி வந்தால் உடனே நிறுத்திவிட்டு மருத்துவரை அணுகுங்கள். பயிற்சியை தொடங்கும் முன் முழங்கால் மூட்டுகளை தயார்படுத்துவது அவசியம். ஸ்டேஷனரி அல்லது சிட்டிங் மார்ச்சஸ். நின்ற இடத்திலேயே கால்களை தூக்கி நடப்பது போன்ற பயிற்சி. நின்று கொண்டு செய்யும் போது வலி இருந்தால் நாற்காலியில் அமர்ந்து கொண்டே கால்களை தூக்கி இந்த பயிற்சியை செய்யலாம். இது மூட்டுகளின் சுமையை குறைக்கும். பார்ஷியல் லஞ்சஸ். ஒரு காலை முன்னால் வைத்து நில்லுங்கள். இப்போது அப்படியே மெதுவாக கீழே குனியுங்கள். முன்னால் இருக்கும் முழங்கால் சற்று மடங்கியும் பின்னால் இருக்கும் கால் நேராகவும் இருக்க வேண்டும். பிறகு கால்களை மாற்றி செய்யவும். குவார்டர் ஸ்குவாட்ஸ். முழுமையாக குனிந்து உட்காராமல் கால் பகுதி மட்டும் மெதுவாக கீழே இறங்கி பிறகு பழைய நிலைக்கு திரும்புங்கள். இது முழங்காலுக்கு அதிக பாரம் கொடுக்காமல் இருக்க உதவும். சேர் சிட்ஸ். உங்களால் குனிந்து உட்கார முடியவில்லை என்றால் நாற்காலியை பயன்படுத்தலாம். நாற்காலியில் அமர்ந்த நிலையில் உடலின் மேல் பகுதியை சற்று முன்னால் சாய்த்து கொண்டு எழுந்து நில்லுங்கள். இது முழங்கால் அழுத்தத்தை குறைக்கும். லோ இம்பாக்ட் சைக்கிளிங். ஜிம்மில் உள்ள சாய்ந்து அமர்ந்து செய்யும் சைக்கிள் கருவியை பயன்படுத்தலாம். இதில் பெடல்கள் முன்னால் இருப்பதால் முழங்கால்களுக்கு அழுத்தம் மிக குறைவாகவே இருக்கும். காஃப் அண்ட் டிபியா ரைசஸ். நின்று கொண்டு குதிகால்களை உயர்த்தி இறக்குங்கள். அதேபோல் சுவரில் சாய்ந்து கொண்டு குதிகால்களை தரையில் ஊன்றி முன் விரல்களை மட்டும் உயர்த்தி இறக்குங்கள். இவை முழங்கால் வலியை குறைக்க உதவும் முக்கியமான பயிற்சி. ஸ்டேர் வாக்ஸ். படிக்கட்டுகளில் ஏறுவது மூட்டுகளை விட தசைகளுக்கு அதிக வேலை கொடுக்கும் என்பதால் இது நல்லது. ஆனால் கீழிறங்கும் போது மூட்டுகளில் அழுத்தம் அதிகமாகும். ஜிம்மிற்கு செல்பவர்கள் ட்ரெட்மில்லில் இன்க்ளைன் ஃபீச்சரை பயன்படுத்துங்கள். ஐசோமெட்ரிக் ஹோல்ஸ். கால்களை நீட்டி உயர்த்தி பிடிப்பது போன்ற பயிற்சிகள் தசைகளை வலுப்படுத்த உதவும். இவை முழங்கால் மூட்டுகளை சுற்றியுள்ள தசைகளை உறுதியாக்கும்.